ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கி கஸ்தூரி அப்படிங்கிற சிஸ்டர் நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச்சில் வந்து எப்படி டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறாங்க. ஃபுல்லாக கேளுங்க. எப்படி இருந்தவங்க இப்போ எப்படி மாறியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். ஹாய் மேம், ஐ எம் கஸ்தூரி ஃப்ரம் மன்னார்குடி. எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அவனுங்களை வச்சுட்டு வெளியில் போய் கற்றுக்கிற சூழ்நிலை வந்து எனக்கு அமையலை. அப்போ தான் 3-4 மந்த்துக்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்ருக்கப்போ உங்கள் வீடியோ பார்த்தேன். அப்போ தான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஜாயின் பண்ணும்போது தெரியாது நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக ஸ்டிச்சிங், ஒவ்வொரு ஸ்டிச்சும் என்னென்ன நேம் இதெல்லாம் சொல்லி தருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்தந்த ஸ்டிச்சுக்கெல்லாம் நேம் உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ஸ்டிச்சிங்கையும் தாண்டி நிறையா எக்ஸ்ட்ரா ஹேர் பவ், அப்புறம் நிறையா டிசைன்ஸ் எல்லாம் சொல்லி தரீங்க. உங்கள் வீடியோ பார்த்து தான் நீங்கள் சொல்லி தந்ததை பார்த்து தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நீங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லிக் கொடுக்குறீங்க. ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ணுறீங்க. நான் முன்னாடியெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஃபிட்டிங் கொஞ்சம் சரியாக வராது. ஆனால் இப்போ உங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டதில் ஸ்டிச்சிங்கில் ப்ளவுஸ் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு இருக்கும்போதே ஆரி கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ தான் மறுபடியும் நீங்கள் ஆரி கிளாஸ் எடுத்தீங்க. அதுலேயும் ஜாயின் பண்ணி இப்போ அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரேன். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிடுது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. யுவர் காட் கிஃப்ட். மேரேஜுக்கு முன்னாடி 1 மந்த் டைலரிங் கிளாஸ் நான் போனேன். அதில் சுடிதார் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் அது கற்றுக் கொடுத்தாங்க மேம். மேரேஜுக்கு அப்புறம் அதை என்னால் கண்டினியூ பண்ணி கற்றுக்கிட்டதை மறுபடியும் தைக்க முடியலை மேம். ஆனால் பாதி மறந்து போயிட்டு. ஏன்னா மேரேஜ் ஆனவொன்னே ஃபஸ்ட்டு பேபி பிறந்துட்டான். அதனால் அதை கண்டினியூ பண்ண முடியல. தைக்கிறது கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு மறந்து போயிட்டு ஸ்டிச்சிங். அப்புறம் அந்த 2 இயர்ஸ் டைலரிங் மிஷினில் சும்மா நார்மலாக ஏதாவது தைக்கிறது, சுடிதார் தைக்கிறது இது மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ப்ளவுஸ் மறந்து போயிட்டு அதனால் தைக்க முடியல. செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் சரி நம்ம தைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ப்ளவுஸ் தைச்சி பார்த்தேன். அது என்னாச்சுன்னா ஃபிட்டிங் சரியாக வரல. அங்கங்கே கழுத்தெல்லாம் இறக்கமாக வருது. இது மாதிரி வந்தது. சரின்ட்டு ஒரு நாள் யூடியூப் பார்த்து சரி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கிறப்ப தான் உங்கள் வீடியோ பார்த்தேன். ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு போட்டிருந்தது. சரின்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது பேசிக் ஸ்டிச் எல்லாமே நீங்கள் கற்றுத்தரேன், ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதில் நான் காசு கட்டி அப்போ ₹500 தான் காசு கட்டி நான் அந்த 1 மந்த் கிளாஸில் இவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு சொல்லிக் கொடுக்கல மேம். நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக அதுவும் ஒவ்வொரு கிளாஸும் அந்த ஸ்டிச்சோட அந்த நேம் முதற்கொண்டு எனக்கு தெரியாது. உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த நேமு இவ்வளோ ஸ்டிச் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் மேம் எனக்கு தெரிஞ்சது. பேபி ஃப்ராக் எல்லாம் கற்றுக்கிட்டு என் பசங்களுக்கு போட்டு பார்த்தேன் மேம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பாப்பாங்களுக்கெல்லாம் நிறையா நிறையா ஃப்ராக் தைச்சி கொடுத்துருக்குறேன். அவங்களும் போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்ட்டு இருக்காங்க. பாவாடை சட்டை இதெல்லாம் நிறையா தைச்சிருக்குறேன் மேம். ப்ளவுஸ் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இப்போ கற்றுக்கிட்டேன் மேம். ஃபிட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆனால் அவங்களுக்கு அவங்க அளவுக்கு தைச்சது அதை விட பெருசாக இருந்திருக்குது. அது எப்படின்னா அவங்களுக்கு பத்தாமல் போட முடியாமல் அவங்களுக்கு தைச்சது என் தங்கச்சி அவள் போடுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நான் உங்கள் வீடியோ பார்த்து எங்கள் அம்மாவுக்கு தைச்சி கொடுத்தேன் மேம். ஃபிட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்க மேம். தேங்க்யூ மேம். எங்கள் அம்மா முன்னாடியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, உன்னை டைலரிங் கிளாஸ் நான் அனுப்பிவிட்டேன், எனக்கு ஒரு சட்டை கூட தைச்சி கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னு. ஆனால் இப்போ உங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு நான் சட்டை நல்லா தைச்சி கொடுத்துருக்கேன் மேம். தேங்க்யூ மேம்.